Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அவங்க கையில் இருக்கக்கூடிய திட்ட அறிக்கை கடந்த கால ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்ட அறிக்கையை வச்சு தான் அவங்க நிராகரிச்சிருக்காங்க என்னுடைய பார்வையாக இருக்குது. இப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் இப்போ வரைக்கும் நாங்கள் புதிய திட்ட அறிக்கையை கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு பிறகு நிச்சயமாக எங்களோட திட்ட அறிக்கை முறையாக இருக்கும். மத்திய அரசு ஒன்றிய அரசு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வர வேண்டியது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு நிச்சயமாக கொண்டு வரக்கூடிய அனைத்து முயற்சிகள் நாங்கள் எடுப்போம். முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கமும் அதுதான், எங்களுடைய செயல் திட்டமும் அதுவாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். நிச்சயமாக கோவை மாவட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரக்கும் அனைத்து முயற்சியும் செய்வோம். அதுக்குள்ள முறையான செயல் திட்டங்களை வகுத்து மத்திய அரசு வழங்கி நாங்கள் செயல்படுத்தணும்னு தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே முதல் முறை நிராகரித்தப்போ மத்திய அரசு சொன்ன காரணம் மக்கள் தொகை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மக்கள் தொகை இருக்கக்கூடிய மற்ற பல நகரங்களில் வட மாநிலங்களில் கொடுத்துருந்தாங்க. அப்போ தமிழக மக்கள் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இரண்டாவது முறையாகவும் மீண்டும் அதே ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு இதை பார்க்க முடியுது. இந்த மாநிலத்துக்கு உண்டான தேவைகளை ஒன்றிய அரசு பெற்றுத்தர வேண்டும். நம்ம மாநில அரசுடைய உறுதியான ஒரு நிலைப்பாடு, அதுலேருந்து நாங்கள் என்று பின்வாங்க மாட்டோம். அதனால் நமக்கு தேவையானதை பெற வேண்டியது நமது கடமையாக இருக்கும். அதுக்குள்ள செயல் திட்டங்கள் நாங்கள் வகுத்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம். நிச்சயமாக மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கோவைக்கு வருவதும் அதற்குண்டான செயல் திட்டங்களும் அதுக்குண்டான அதிகாரிகளை வச்சு முறையாக செயல்படுத்தும் என்று மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். கொண்டு வருவது எங்களுடைய கடமை, செயல்படுத்துவோம். இப்போ இரண்டாவது முறையாக இந்த திட்டத்தை மத்திய அரசு நிராகரிச்சிருக்கிறாங்க. இப்போ மாவட்டத்தில் என்னென்ன தேவை, அந்த தொகுதியுடைய என்னென்ன புள்ளி விவரங்கள் ஏதாவது எடுக்கிறதா இருக்குங்களா? ஏதாவது கூட்டமாக ஆய்வு பண்ண அந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ துவங்கியிருக்கிறாங்க. ஸோ அது அவங்க ஒன்றிய அரசு மூலியமாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க செயல்படுத்தினா தெரியும், கோவை மாவட்டத்தில் இருக்க மக்கள் தொகை என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நிச்சயமாக தெரிஞ்சிடும். அது மட்டும் நமது சார்பாக மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்பது சார்பாக நானும் சொல்கிறேன், நிச்சயமாக கோவை மாவட்டத்திற்கு மெட்ரோ ரயில் கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கொள்கைகள் ஒன்றாக இருக்கும். நிச்சயமாக செயல்படுத்தும் தெரிவிச்சுக்கிறேன். மாவட்ட நிர்வாகத்தோடு ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது நிச்சயமாக சார், அதுக்குள்ள அதிகாரிகளை அழைத்து அதுக்குள்ள ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி முறையான செயல்முறைகளை கொண்டு அதுக்குண்டான ஆய்வறிக்கைகளை செலுத்தி கொண்டு வருவோம். நிச்சயமாக கோவை மாவட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு இரண்டாவது முறையாக நிராகரித்த நிலையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அவசியம் என்று அமைச்சர் சம்பத்குமார் கருத்து தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.